कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों நாம் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணுறது மத்தியமா பாட்டிய புஸ்தக் அப்படிங்கிற மத்தியமாவோட புது சிலபஸ் புக் இருக்கு இல்லையா, அதில் தூஸ்ரா பத்ர அப்படின்னா செகண்ட் பேப்பருக்கு உள்ளதில் உங்களுக்கு கஹானின்னா ஸ்டோரி. கஹானி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்தியமாவில் 5 கஹானி இருக்குது. அதில் செகண்ட் கஹானி பேர் வந்து பகீரத் கி தபஸ்யா, பேஜ் நம்பர் 68. மத்தியமா புக்கில் பேஜ் நம்பர் 68ல் பகீரத் கி தபஸ்யாங்கிற கஹானி இருக்குது. அதோட சாரான்ஷ் பேஜ் நம்பர் 70ல் இருக்குது. அதோட சாரான்ஷ் நாம் பார்க்கலாம். பகீரத் கி தபஸ்யா அப்படிங்கிற கஹானியோட சாரான்ஷ் பாருங்கள். भगीरथ इक्ष्वाकु कुल के सूर्यवंशी राजा थे. பகீரத் கி தபஸ்யா அப்படிங்கிற இந்த லெசனோட பேர் பார்த்துக்காங்க. பகீரத் கி தபஸ்யா, பகீரதனுடைய தபஸ்யான்னா தவம் அப்படின்னு அர்த்தம். பகீரதன் அப்படின்ற ஒருத்தருடைய தவம் இந்த லெசன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்ஏயில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். பகீரத் இக்ஷ்வாக்கு குல்கே சூரியவன்ஷி ராஜா தே. பகீரத் அப்படிங்கிறவர் யாருன்னா இக்ஷ்வாக்கு குலத்தை சேர்ந்த சூரிய வம்சத்தை சேர்ந்த ராஜா. வே சத்யனிஷ்ட் தர்மனிஷ்ட் और बड़े प्रतापी राजा थे. அவர் சத்யனிஷ்ட், சத்தியத்தில் ஈடுபாடுடையவர், தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர். அவர் படே பிரதாபி, ரொம்ப வீரமான ராஜாவாக இருந்தார். உண்மை, அவர்கிட்ட அபாரமான தைரியம் இருக்குது. ஒரு சாகஸ், துணிச்சல் தான் இருந்தது. ஏக் பார், ஒரு முறை தர்மராஜ் பகீரத் சே மில்னே ஆயே. தர்மராஜர் பகீரதனை சந்திக்க வந்தார். ராஜாக்கே ஆதர் சத்கார், ராஜாவுடைய அந்த மரியாதையோட அந்த உபசரிப்பு இதெல்லாம் சே குஷ் ஹோக்கர், அதால் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு கஹா சொல்கிறாரு. ஆப்கே பூர்வஜ் சகர் புத்திர பஸ்மக்கே ரூப்மே படே ஹே. ஆப்கே பூர்வஜ், உங்களுடைய முன்னோர்கள், பித்ருக்கள், ஆன்செஸ்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் சகர் புத்திரா, அதாவது சகர மன்னனுடைய பிள்ளைகள். பஸ்மக்கே ரூப்மே, பஸ்மன்னா சாம்பல் வடிவத்தில் படேஹை இருக்கிறாங்க, சாம்பலாகிட்டாங்க அவங்கெல்லாம். உன்கா உத்தார் கர்னே கேலியே, உன்கா அவங்கள உத்தார்னா ஒரு கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறது, அவங்கள அந்த மாதிரி காப்பாற்றுறதுக்காக ஆப் தபஸ்யா கீஜியே, நீங்கள் வந்து தவம் செய்யுங்க. அவர் கங்கை நதி இருக்கா இல்லையா, அவளை பிருத்வின்னா பூமியில் லே ஆயே கொண்டு வாங்க பூமிக்கு. யஹு சுன்கர், இதை கேட்டு பகீரத் ஹிமாலய பகுஞ்சே, பகீரதர் இமாலயத்துக்கு சென்றார், இமயமலைக்கு சென்றார். அவர் பகவான் விஷ்ணு கா தியான் கர்த்தே ஹுவே, இறைவன் விஷ்ணுவை தியானம் செய்து தபஸ்யா கர்னே லகே, தவம் செய்ய ஆரம்பித்தார். விஷ்ணு பகவான் பிரகட் ஹுயே, விஷ்ணு பகவான் வந்து தோன்றுறாரு. அவர் போலே அண்டவர் என்ன சொன்னார்னா, துமாரி தபஸ்யா அவசிய சஃபல் ஹோகி, உன்னுடைய தவம் கண்டிப்பாக சஃபல் ஹோகி, வெற்றியடையும். और तुम நீ अब பகவான் சிவ் கா தியான் கர்த்தே ஹுவே தப்பு கரோ, இப்போது பகவான் சிவனை தியானம் செய்து தவம் செய் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறாரு. பகீரத் அப் சிவ்ஜி கா தான் கர்த்தே ஹுவே தபஸ்யா கர்னே லகே. பகீரதர் இப்போ சிவஜியை தியானம் செய்து தவம் செய்ய தொடங்கினார். शिवजी उनकी तपस्या से खुश होकर प्रकट हुए. शिवजी சிவன் उनकी तपस्या से, இவருடைய தவத்தால் குஷ் ஹோகர் மகிழ்ச்சி அடைந்து பிரகட் ஹுயே தோன்றாரு. பகவான் சங்கர் சே, பகவான் சங்கர்னாலும் சிவன் தான். சிவனா பகீரத்னே பிரார்த்தனா கி, பகீரதர் பிரார்த்தனை செய்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு, மேரே பித்ரோं की मुक्ति के लिए, என்னுடைய பித்தரும் ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்களுடைய முக்தி அதாவது அவங்களுடைய விடுதலைக்காக ஆப் கங்கா மாதாக்கோ, நீங்கள் கங்கையை பிருத்வி பூமியில் பிரவாஹித் கர்வா தீஜியே. பிரவாஹித்னா
தமிழையும் பிரவாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நதி பிரவாகமாகி போகிறதுன்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ளோ ஆகிறது. கர்வா திஜேன், அந்த கங்கை நதியை பூமியில் பிரவாகம் அடைய விடுங்க. பகவான் சங்கர்னே, அதாவது சிவன், உன்கி பிரார்த்தனா, இவரோட வேண்டுதலை ஸ்வீகார்கி, ஏற்றுக்கொண்டார். தேவகங்கா, அதாவது இந்நாள் வரைக்கும் தேவலோகத்தில் இருந்த அந்த கங்கை நதி பிருத்வி பர், பூமிக்கு உத்தர் ஆயி, இறங்கி வந்தாள். உஸ்கி பிரவாகே வேகுகோ, அவளுடைய அந்த பிரவாகம், அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த வேகத்தை சிவ்ஜினே, சிவன் அப்பனே சிற்பர் லேலியா, தன்னோட தலையில் ஏற்றுக்கொண்டார். ஃபிர் கங்கா பகீரத் கே பிச்சே பிச்சே சல்தி ஹுயி, அதற்கு பிறகு கங்கை நதியானவள் என்ன பண்ணான்னா பகீரதனுடைய பீச்சே பீச்சே, பின்னாலேயே சல்தி ஹுயி, போகிறாள். உஸ் தான் பர் பகுஞ்சி, அந்த இடத்துக்கு போகிறா. எந்த இடம்னு கேட்டால் ஜஹா சகர் ராஜ்குமார், அதாவது சகர ராஜ்குமார்னா இளவரசர்கள், பஸ்மக்கே ரூப்மே படை ஹுவேத்தே, பஸ்மக்கே ரூப்மேனா சாம்பல் வடிவில் அவங்க இருந்த இடத்துக்கு பகீரதர் போகிறாரு. அவரை பின்பற்றி அப்படியே கங்கை நதி அங்கே வரா. பவித்ர கங்கா கே ஸ்பர்ஷே, பவித்ர புனிதமான கங்கையோட ஸ்பர்ஷ், அந்த தண்ணீர் அந்த சாம்பலை தொட்டதும் சபி சகர் ராஜ்குமார், எல்லா சகர ராஜ்குமாரர்களும், அதாவது இளவரசர்களும் ஷாப்புசே முக்தகுவே, சாபம், ஷாப்னா சாபம், சாபத்திலிருந்து முக்தகுவே, விடுதலை பெற்றாங்க. அவர் விஷ்ணு லோக்கு பகுஞ்சே, விஷ்ணு லோகத்துக்கு போய் சென்று அடைகிறாங்க. ஆஜ் தக், இன்று வரையில் கங்கை நதி பாரதத்துக்கு, இந்தியாவுக்கு சுக் பகுஞ்சா ரகிகை, சுகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி தான். இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப ஈஸியானது கூட. இந்த கஹானி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சதன்யவாத். आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலா பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.